நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். அவங்க இந்த தொகுதி மறுவரையறை சார்ந்து நிறைய விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் போன வீடியோவில் நம்ம விஜய் அவர்கள் பேசின விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். இந்த தொகுதி மறுவரையறையே வேணாங்க, எதுக்குங்க இதெல்லாம், இது பனிஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. மத்திய அரசு சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ண தமிழ்நாட்டையும் சில சவுத் இந்தியாவில் இருக்க மாநிலங்களையும் பனிஷ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு அவர் பேசியிருந்தார். இன்னொரு பக்கம் சீமான் அவர்களும் எக்ஸாக்டாக விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் இருக்குல்ல, அதோட பூர்த்தி தாங்க பேசுகிறாரு. 2 பேரும் இந்த இடத்துல ஒன்று சேர்றாங்க. ஓகே, என்னதான் அரசியல் ரீதியாக கருத்து முரண்கள் இருந்தாலும் தமிழ்நாடுன்னு வர்றப்ப எல்லாரும் ஒன்று சேர்றாங்க பார்த்தீங்கன்னா, அதை மனப்பூர்வமாக வரவேற்கலாம். சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, மக்கள் தொகையின்படி இந்த தொகுதி மறுவரையறை இருக்குல்ல, இது தப்பான விஷயம்னு சொல்கிறாரு. ஏன் ப்ரோ இப்படி தானே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன மேட்டர் சொல்ல வராப்புல, குடும்ப கட்டுப்பாடு இருக்குல்ல, இதை செய்ய சொன்னீங்க, எல்லாரும் இங்கே செஞ்சோம். தமிழக மக்கள் தொகையை கட்டுப்படுத்திட்டீங்க. இப்போது மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி தொகுதிகள்னா அப்போ எங்களுக்கு சீட்ஸ் அடிபடுமே அப்படின்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி தான், இதில் நான் மறுத்தே சொல்ல நியாயமான கேள்வி தான். இதனால் எங்களோட எம்பிஸ் இருக்காங்களே அவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிரும். ஆனால் உத்தரப்பிரதேச மாதிரி மாநிலங்களில் எம்பிஸோட எண்ணிக்கை அதிகரிச்சிடும்னு சொல்கிறாரு. தேர்தல் நேரத்தில் அவசரமாக செய்கிற வேலை இது கிடையாதுங்க, நிதானமாக விவாதித்து செய்யணும், பொறுமையாக செய்யுங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. இதில் இன்னொரு கூடுதல் இணைப்பு செய்தியை சொல்லிடுறேன். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த செய்தி. என்னென்னா, பொதுவாக கோயிலில் சிலைகளை நம்ம வணங்குவோம்ல, ஆனால் சிலைகளுக்கு பதிலாக உயிருள்ள மனுஷங்களை வணங்கணும் அப்படிங்க இருக்கும். அப்பேற்பட்ட விஷயத்த உத்தரப்பிரதேச பாஜக எம்எல்ஏ ஷியாம் பிரகாஷ் சொல்லியிருக்காரு. சீமான் அண்ணன் உத்தரப்பிரதேசம் சார்ந்து பேசுறதுனால இந்த நியூஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க, அவ்வளோதான். என்ன சொல்லியிருக்காப்புல இவர், கற்சிலையை வழிபடுறீங்களே அதனால் என்ன கிடைக்க போகுது பெருசா, ஆனால் நீங்கள் வழிபட வேண்டியது பிரதமர் மோடியவும் யோகி ஆதித்யநாத்தையும் சொல்கிறாரு. இந்த 2 வாழும் கடவுள்களை நீங்கள் வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதனா கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு.